கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5ஆம் நாள் கூட்டத்திற்கு உங்கள் அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். தூய ஆவியானவர் கடந்து போன 4 நாட்களும் நம்மை நல்ல சுகத்தையும் ஜீவனையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நம்மை நடத்திருக்கிறார். இந்த 5ஆம் நாளிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை மேன்மைகளை காண இந்த நாளிலும் நமக்கு இந்த மிகப்பெரிய ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி முழு இருதயத்தோடு அப்பாவை நோக்கி முழு பலத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதமான நாட்களை ஒருவேளை இந்த நாட்களில் இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனைக்குள்ள எப்படி வாழ போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவன் ஒரு ஆசீர்வாதமான நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் விசேஷமாக 5 என்று சொல்லும் போது அது அவருடைய கிருபையை குறிக்கிறது. 5ஆம் நாள் 5 என்றால் அவருடைய கிருபை. கடந்த நாட்கள் எல்லாம் மிகப்பெரிய தோல்விகளோட கவலைகளோட ஒருவேளை நீங்க இருப்பீர்களானால் இந்த நாளிலே அவருடைய கிருபை உங்களை தாங்க போகிறது, உங்களை உயர்த்த போகிறது, உங்களை மகிமைப்படுத்த போகிறது. விசுவாசத்தோட நம்பிக்கையோட காத்திருப்போமா? ஓ ஜீசஸ் 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 வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே, எங்கள் ஆட்கொள்ளுமையா, அபிஷேகியும், அனல் மூட்டுமையா, அனல் மூட்டும். ஆண்டவரே, உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆளுகை செய்வீராக. தேவ ஆவியானவர் இந்த பகுதி முழுவதும் நிரப்புவீராக. ஆங்காங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் மாத்திரம் ஆளுகை செய்வீராக. என்னுடைய சுய புத்தியோ சுய வார்த்தைகளோ சுய எண்ணங்களோ அல்ல ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம் நாங்கள் முதலிடம் கொடுத்து உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் அபிஷேகித்து அனல் மூட்டி எரிய செய்வீராக. வார்த்தை மூலமாய் வெளிப்படுவீராக. தேவனுடைய தாசனை ஆண்டவர் இந்த இடத்துல வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. அநேகர் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை பெறுவார்களாக, சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக, மேன்மையை பார்ப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தூய ஆவியானவர் எங்கள் நடுவிலே இருந்து நடத்த வேண்டும் என்று எல்லா விதமான சத்துரு அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபிக்கிறோம். தேவன் நீங்க நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரும் தூயாதி தூயருமாகிய சர்வல்ல தேவனை நாம் உயர்த்த போகிற நேரம் இது. அவருக்கு நன்றி செலுத்த போகிற நேரம் இது. இருக்கிற இடத்துல யாரும் சும்மா இருக்க வேண்டாம். அப்படி எழும்பி நின்று நம்முடைய பெரிய தேவனை நாம் ஆராதிப்போம். மகத்துவமானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சர்வல்ல தேவனை நாம் உயர்த்துவோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நீரே நீரே பெரியவர்,
நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர். நீர் மிகவும் பெரியவர். பெரிய தேவனை மகத்துவமானவர் ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஓ நீரே, நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே, நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், ஓ மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே, நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். ஓ நீரே, நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், ஓ மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். இருதயத்தோடு நம்மையும் தேவனை, அந்த உயர்ந்தவரை, இந்த பெரிய தேவனை ஆராதிப்போமா? எல்லாரும் குடும்பமாய் நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் முழு இருதயத்தோட என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹி எங்கும் உள்ளவரே, இயேசுவா ஆட்டுக்குட்டியானவரே, எல் ரோஹி என்னை காண்பவரே, ஓ எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எலோஹி எங்கும் உள்ளவரே, இயேசுவா ஆட்டுக்குட்டியானவரே. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி ஆராதிக்கின்றோம். பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். ஓ நீரே, நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே, நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், ஓ மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். என் தேவன் மலைகளை பெயர்த்து அதை நமக்காக சமமாய் கரையாயாக்க வல்லவராய் இருக்கிறார். பள்ளத்தை நிறைத்து அவர் சமமாய் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற மலைகளை, வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தாக்குகளை என் ஆண்டவர் அதை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். என் தேவன் பெரியவர். முடிகிறதையத்தோடு ஹalleluya ஜீசஸ். மலைகளை பெயர்த்து தரையாக்குவி, பள்ளத்தை நீரைத்து சமமாக்குவி, கரடுகள் முரடுகள் நீராக்குவி, செம்மையான பாதையிலே நடத்திடுவி. மலைகளை பெயர்த்து தரையாக்குவி, ஓ பள்ளத்தை நீரைத்து சமமாக்குவி, கரடுகள் முரடுகள் நீராக்குவி, செம்மையான பாதையிலே நடத்திடுவி. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி உம்மை ஆராதிக்கின்றோம். பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். ஓ நீரே, நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், ஓ மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். ஓ நீரே, நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், ஓ மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூதர் துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், ஓ மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். சொல்லுவோமா? நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், ஓ மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். ஓ நீரே, நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், ஓ மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். ஓஹோ நீரே, நீரே பெரியவர், நீர் ஒருவர்,
மிகவும் மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர். ஹalleluya. எஸ், அவர் பெரிய தேவன். அவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்து முடிக்கிறவர். எந்த சூழ்நிலையில் நீ இங்க உட்கார்ந்து புலம்பிட்டு இருந்தாலும் என் தேவன் பெரியவருங்க. அதை மறந்துடாதீங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் நான் என்னென்ன செய்யணும்னு முயற்சி பண்ணாலும், முன்னேற முயற்சி பண்ணாலும், வாழ்க்கையில் நல்லா வாழணும்னு முயற்சி பண்ணாலும், என் சுற்றி இருக்கிற சூழ்நிலை என்னை உயராமல், என்னை வாழ முடியாமல், வளர முடியாமல் தடுத்து கொண்டு இருக்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறீர்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் இதே சூழ்நிலை தான் இருந்தாங்க. ஐயோ, இந்த அடிமைத்தன வாழ்க்கை இன்னும் எத்தனை ஆண்டுகள் அங்கே அடிமையாக இருக்கணும்? என் தேவன் பெரியவர், அவர் பெரியவருங்க. அன்றைக்கு இஸ்ரவேலின் பெருமூச்சை கேட்ட தேவன் மிகப்பெரிய அதிசயங்களை செய்து, அவர் கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற இந்த மிகப்பெரிய தேசத்துக்கு அவங்களை கொண்டு போய் சேர்த்து, அவங்க அறியாததும் எட்டாததும் ஆகிய பெரிய காரியங்களை தேவன் அன்றைக்கு செய்தார். இன்றைக்கு அதே தேவன் உயிரோடு இருக்கிறார், என்னோடு கூட சேர்ந்து. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவர் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவர் நீர் பரிசுத்தரே. உம் வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். உம் வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாற்றமே, இனி நீர் மாற்றமே, இனி நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாற்றமே, உம் நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவர் நீர் பரிசுத்தரே. படோமா, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவர் நீர் பரிசுத்தரே. அவர் பரிசுத்தரும், அவர் நமக்கு போதுமானவரும், நமக்கு செங்கடலை பிளந்து வழிகளை உண்டாக்குகிற மிகப்பெரிய தேவருமாய் இருக்கிறபடியா அவர் பெரியவர் என்று உயர்த்துவோமா? செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து என் நடத்தி வந்தீர். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அன்றைக்கு பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வந்தபோது என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. பயங்கரமான சூழ்நிலை. அவ்வளவுதான் நாம் மறுத்து போகும் என்ற இடத்துல ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து செங்கடலை இரண்டாக பிளந்தா. என் தேவன் பெரியவர். அந்த தேவன் முழு இதயத்தோட செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர்
விசுவாசிக்கிறீங்களா? என் தேவன் இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்கிற தேவன் அவர். ஓ ராமலாதாரா யாந்தரே, அந்த பெரிய தேவனை, மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவனை என்னோடு கூட சேர்ந்து உயர்த்துவீர்களா? ஓ ஜீசஸ், ஆமென் ஆமென். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவரை பெரியவர்? அவர் ஒருத்தர் என் வாழ்க்கையில் இருந்தா போதும், மிகப்பெரிய அதிசயங்களை அவர் நம் வாழ்க்கையில் செய்து முடிக்க முடியும் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கூட சேர்ந்து? உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அவர் ஒரு மூச்சு விட்டால் போதும், கடல் பிளந்து நிற்கும். அவர் சொன்னார், பிளந்த கடல் ஒன்று சேரும். அன்றைக்கு ஆண்டவர் வா என்று பேதுரு அழைத்த போது பேதுரு தண்ணீர் மேல் நடந்து வந்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய ஒரு வார்த்தை, அவருடைய ஒரு செயல் மிகப்பெரிய அதிசயங்களை செய்யக்கூடும். இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல விசுவாசிங்களே, என் ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொன்னான், என் வாழ்க்கை தலைகளாய் மாறிவிடும். அவர் மூச்சு விட்டால் என் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். ஒரு கீழ்காற்றை வீச பண்ணினார். என் ஆண்டவர் அன்றைக்கு காடுகளை குவித்தது போல இன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும் என்று என்னோடு கூட சேர்ந்து உயர்த்துவீர்களா? கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சுவிட்டா கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். எல்லாரும் கரங்களை சாட்டி இந்த மிகப்பெரிய தேவனை சந்தோஷத்தோட உற்சாகத்தோட உயர்த்துவோமா? எஸ் லார்ட். காடை கொடுப்பி கல்லை பிளந்து தண்ணீர் தருவி, ஒரு காட்டை அனுப்பி காடை கொடுப்பி கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னா மிகப்பெரிய கடல்
மிகப்பெரிய காரியம் என் வாழ்க்கையில மாறி போகும் என்ற நம்பிக்கையோட அப்பா நான் வார்த்தையை நம்பி நான் விசுவாசத்தோட காத்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து தேவனை உயர்த்துவோமா? ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். பெரியவரை கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் பெரியவர். சொல்லுவோரை பார்த்து, You are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. You are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. You are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. You are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. You are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. You are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீ அதிசயங்கள் செய்கிறவர். உம்மை போல அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. முழு இருதயத்தோடு நீர் பெரியவர் என்றும் நீர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்றும் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்க இருக்கிற இடத்துல அவர் பெரியவர் என்ற அந்த நம்பிக்கையோடு, அவர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும் என்ற அந்த உணர்வோடு அவரை உயர்த்துவோமா? அப்பா, பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்கிறவரை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா என்று. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், You are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. Soloma, there is no one else. உம்மை போ கடைசியா ஒரு முறை அவரை பார்த்து, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை.
உம்மை போல யாரும் இல்லை. You are great, you're a miracle so great, there is no one else like you. There is no one else like you. You are great, you're a miracle so great, there is no one else like you. There is no one else like you. There is no one else like you. உம்மை போல ஒருவரும் இல்லை. There is none like you, Lord. We believe in you. இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்ய போறீங்க. பெரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்க பலப்படுத்துங்க, நடத்துங்க. இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 5ஆம் நாள் கூட்டத்திற்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். கடந்த 4 நாட்களாக தேவன் நம்மோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் நிறைய அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். நல்ல ஆராதனை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். வண்டர்ஃபுல் மியூசிக்கை அருமையான பிள்ளைகள் கொடுக்கிறார்கள். அருமையான ஆராதனை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். நல்ல வார்த்தைகளை நீங்கள், பலமான வார்த்தைகளை நீங்கள் புசிக்கிறீர்கள். கடைசியில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் அந்த ஜெபத்திற்கு ஏராளமான பதிலை கொடுக்கிறார். அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பெற்ற அற்புதங்களை நீங்கள் கட்டாயம் சொல்லணும், தெரிவியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமென். ஓகே, இந்த 5th டேல கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், இந்த உங்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ அதை ஒரு பட்டியலிடும்படி நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி லிஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க விசுவாசத்தோடு அந்த லிஸ்ட்டை ஆண்டவருக்கு முன்னால் வையுங்க. நான் துவக்கத்திலேயே நான் அதற்காக ஒரு ஜெபத்தை பண்ண போகிறேன். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். விசுவாசத்தோடு அந்த பட்டியலில் நீங்கள் வைக்கிற அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் வைக்கிற அந்த லிஸ்ட்டுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தம் உள்ளவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, யார் யார் விசுவாசத்தோடு அவங்களுக்கு தேவையான லிஸ்ட்டில் என்னென்ன தேவைன்னு எழுதி உங்கள் முன்னாடி வச்சுருக்காங்களோ ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனை அற்புதங்களும் உடைய பிள்ளைகளுக்கு நடப்பதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், நீர் இல்லாதவைகளை இருக்குறை போல அழைக்கிற தேவன். இன்றைக்கு மனமிறங்கி உடைய கரத்தை நீட்டி ஒவ்வொரு குறிப்பையும், ஒவ்வொரு தேவையையும், ஒவ்வொரு அற்புதத்தையும் இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக ஆண்டவரே. ஒருவேளை கடந்த நாட்களில் நடக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கலாம், ஆனால் அதை விட பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கிறதா வாக்கு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய அந்த லிஸ்டில் இருக்கிற அத்தனை தேவைகளையும் இயேசு கிறிஸ்து சந்திப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தோடு நான் அதை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜெபத்தினர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அந்த லிஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டே இருங்க. டெய்லி நம்ம அதுக்காக ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். எவ்ரிடே ஐம் கோயிங் டு ப்ரே ஃபார் தட் லிஸ்ட். நம்ம உங்களுடைய தேவை உங்கள் விசுவாசம், நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். ஸோ உங்கள் பட்டியல், அந்த லிஸ்ட்டில் புதுசாக ஏதாவது தேவைகள் வந்தாலும் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு ப்ரேயரை பண்ண போகிறேன். அது 50 தேவையாக இருக்கலாம், 100 தேவையாக இருக்கலாம். யோசிக்காதீங்க. ஒரு நோட்டை வாங்கி போட்டு கூட உங்கள் தேவைகளை எழுதுங்க. பெரிய தேவைகளானாலும் சிறிய தேவைகளானாலும் எழுதிக்கிட்டே இருங்க. தினந்தோறும் அந்த லிஸ்ட்டுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட்டில் அது நடக்க நடக்க நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த 40 நாளில் கம்ப்ளீட்டாக உங்கள் லிஸ்ட் கிளியர் ஆகிடும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹலோ. அதுக்கு நேரம் என்னன்னைக்கு நடந்ததோ அந்த தேதியை போட்டுக்கிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு வாங்க. கடைசி நாளில் சாட்சி சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களோ எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற டாபிக், ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பில் நாம் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் இதை விசுவாசத்தோடு
நோட்டை போட்டு பயபக்தியை எழுதிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நிச்சயமாகவே நீங்கள் எழுதுகிற அந்த குறிப்புகள் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்கள் எழுதும்போது அதை திருப்பி நீங்கள் பார்த்து அதுக்கு ஜெபிக்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த 40 நாளோடு அதை தூக்கி போட்டுற வேணாம் அன்பானவர்களே. அது மீண்டும் அதை திரும்ப திரும்ப நாம் தியானிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தலைப்பு என்னென்னா, ஆஸ்க் பிக் ஆர் ப்ரே பிக். பெரிய காரியங்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். பெரிதானவைகளை கேட்க வேண்டும். திஸ் இஸ் த டாபிக் டுடே. இன்றைக்கி நம்ம தியானிக்கிற தலைப்பு இதுதான். பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். இன்றைக்கி நமக்கு நம்ம கிறிஸ்டியன் சொசைட்டியில் நம்ம என்ன திங்க் பண்ணுறோன்னா, கடவுள்கிட்ட நம்ம அளவுக்கு மிஞ்சி கேட்கக்கூடாது, அவர் கோச்சுக்குவார், இப்படி ஒரு சாராக இருக்கிறாங்க. நம்ம அப்படியெல்லாம் நம்ம துணிஞ்சு கேட்டுறக்கூடாது, அதெல்லாம் பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அன்பானவர்களே. அது பரலோகத்துக்குரிய விஷயமானாலும் சரி, பூமிக்குரிய விஷயமானாலும் சரி, தேவன் நீங்கள் எவ்வளோ அதிகமாக கேட்குறீங்களோ அவ்வளவு அவர் சந்தோஷப்படுறார். கைகளை வைத்து ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமாம். நீங்கள் எவ்வளோ குறைவாக கேட்குறீங்களோ அவ்வளோ ஆண்டவர் வருத்தப்படுறார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமாம். தேவன் அவர் பெரிய தேவன். எல்லாரும் சொல்லுங்கள், அவர் பெரிய தேவன். சத்தமாக சொல்லுங்கள், அவர் பெரிய தேவன். பெரிய தேவன்கிட்ட என்ன கேட்கலாம்? சின்னதாக கேட்கலாமா? நியாயமே இல்லையே. பெரிய விஷயம். இப்போது உங்களுக்கு தேவை ஒரு 1000 ரூபாய் தேவைன்னா, இதுக்காக நரேந்திர மோடிக்கு ஒரு மனு அனுப்பி பிரதமர்கிட்ட, ஆண்டவரே, பிரதமர் அவர்களே, எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை, தயவு செய்து எனக்கு அனுப்பும்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் செல்லுக்கு அனுப்பலாமா? மனு அனுப்பலாமா? இதுக்கெல்லாம் தேவையில்லை அவர்களே. ஆனால் ஒரு சாதாரண விஷயத்துக்கு இப்படின்னா ஒரு ஆமீன் சொல்லாமா? பெரிய தேவனிடத்திலே நாம் வருகிறோம், பெரிய தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கிறோம், பெரிய தேவன் என்று நாம் அறிக்கை எடுக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட போய் சின்ன சின்னதாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, இன்றைக்கு தேவையான ஆகாரத்தை இன்னைக்கு தாங்க ஆண்டவரே. கேட்கலன்னா கூட கொடுக்குற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆகாரத்தை கேட்கலனாலும் நம்முடைய ஆண்டவர் தருவார். ஒரு ஆமீன் சொல்லாமா? இன்றைக்கி ஆகாரம் கொடுங்கன்னு நீங்கள் கேட்கலன்னா கூட இன்றைக்கி ஆகாரத்துக்கு உனக்கு தருவார் என்பார்களே. ஆனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறது என்னென்னா, என்னுடைய ஸ்பிரிட்டில் நான் ஆவியில் உணர்ந்து நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய தேவன் மிகப்பெரிய தேவன். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. அவ்வளோ பெரிய தேவனிடத்திலே அவரிடத்தில் இல்லாதது ஒன்றுமில்லை என்பார்களே. ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எவ்வளோ கேட்குறோமோ அதை விட அதிகமாக கொடுக்கறதுக்கு நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்யும் வல்லமையின்படியே. கைகளை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமீன் சொல்லலாமா? என்னமோ ஒரு வசனத்தை படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிற அன்பானவர்களே, அதை தோண்டி எடுக்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆமென். ஐயா, எல்லாருக்கும் ஒன்று தாங்க, எல்லாருக்கும் ஒரே பூமி தான். தோன்றவனுக்கு தண்ணி கிடைக்கிது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஈசாக்கு எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவனை அபிமெலேக்கு பெலிஸ்திய தேசத்திலேருந்து அவன் கேரார்லேருந்து துரத்திட்டான். நீ எங்களை விட பெரிய ஆளாகிட்டு இருக்கிறே, எங்கள் ஊரை விட்டு போயிடுன்னு அவன் துரத்திட்டான். அவன் அங்கேருந்து வந்துட்டான். வந்து ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு கிணத்தை தோன்றான். அவங்க அப்பா காலத்தில் இருந்ததை புதைச்சிட்டாங்க, இப்போ தோன்றான். அவனுக்கு தெரியும், எங்கள் அப்பாவோட தேவன் இருந்தார். எங்கள் அப்பாவின் தேவன் ஆபிரகாமின் தேவன். ஒரு ஆமீன் சொல்லலாமா? இட்ஸ் ஸ்வீட் பிரதர். நீங்கள் பைபிளில் படித்து பாருங்களேன். ஆபிரகாமின் தேவன். ஈசாக்கு சொல்லும் போதெல்லாம் எங்கள் அப்பா ஆபிரகாமின் தேவன் என்னுமா. யாக்கோபை கேட்டு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் உண்ணுவார் அவர். ஏன்னா அவங்க அப்பாங்களெல்லாம் சேர்த்துக்குவார், அவங்க அப்பாவை தாத்தாவையும் சேர்த்துக்குவார். ஆமென். அப்பாங்க தாத்தாங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம பேரை சொல்லி ஆண்டவர்கிட்ட வாங்கணும் அவங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறேன் அன்பானவர்கள், யாக்கோபுக்கு அடுத்து மோசே என்ன சொல்லுவான் தெரியுமா? மோசே சொல்லும்போது, யோசேப்பு மோசே இவங்கெல்லாம் சொல்லும்போது, எங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர். ஆமேன்னு சொல்லலாமா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் தெரியுமா அன்பார்களே? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்க சந்ததிக்கு உண்டாவதாக. கைகளை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. இப்படி தாங்க சொல்லணும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? உங்கள் முற்பிதாக்களை நினைத்து தேவன் அவர்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். திரும்ப கர்த்தர் உங்களுக்கு அவைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அதனால் ஈசாக்கு என்ன பண்ணால், போன இடங்கள் எல்லாம் துறவுகளை தோண்டினான். தோண்டின இடத்திலெல்லாம் கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். ஆமென்.
தோண்டின இடத்துல எல்லாம் கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். ஆமீன் சொல்லலாமா? ஸோ சில பேர் வசனத்தை தோன்றாங்க, அங்கே அவங்களுக்கு தங்கம் கிடைக்குது, வைடூரியம் கிடைக்குது, டைமண்ட் கிடைக்குது. எனக்கு அன்பானுங்களே, நீ மலையை தோண்ட வேண்டியதில்லை அன்பானுங்களே, கடலில் மூழ்கி போய் முத்தி எடுக்க வேண்டியதில்லை. தேவனுடைய பிள்ளைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வேதத்தை தோண்டினால், வசனங்களை தோண்டினால், அதுக்குள்ள தேவையான வைடூரியமும் வைரமும் மாணிக்கமும் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன் இட். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை உட்காந்து தோன்ற ஆள் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதை ஒரு புக்கு மாதிரி வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை புக்கு, இதுக்கு பேர் ஞாயிற்றுக்கிழமை புக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறவன் கிறிஸ்தவன் புக்குன்னு சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா! ஐயா, இதே பைபிளை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் கையில் இருக்குது இந்த புஸ்தகம், இதுக்குள்ளே நீங்கள் தோண்டுங்க. தேவன் நிறைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லலாமா? ஸோ நம்முடைய தேவன் பெரிய தேவன், பெரிய காரியங்களை பண்ணுவார். இதுதான் எபேசியர் 3:20 சொல்றார் பவுல், நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் தருவார். எல்லோரும் என் கைகளை உயர்த்தி என்னோட கூட சொல்லுங்க. நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் மிகவும் அதிகமாய் என் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா! சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் ஃபெமிலியராக நம்ம அடிக்கடி சொல்கிற வசனம் இது. 7:8 2ஆம் அதிகாரம் 7:8, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், அதனால் என்னை கேளும், ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன்றார். எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறார் பார்த்தீங்களா? சும்மா சாதாரணமாக சொல்ல, என்ன கேட்டிங்கன்னா ஆஸ்க் பிக், தட் மீன்ஸ் ஆஸ்க் பிக். பெருசாக என்கிட்ட கேளுங்க, நான் எப்படி கொடுப்பேன்? நீ நினைக்கிறத விட யூகிக்கிறத விட அதிகமாக கொடுக்குறாராம். அவ என்ன சொல்றாருன்னா, நீர் என்னுடைய குமாரன். நம்மளை சொல்றார் ஆண்டவர், நீ எனக்கு பிள்ளைங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் உனக்கு தகப்பேன். இதுதான் NIV பைபிள் இப்படி சொல்லுது. நீங்க எனக்கு பிள்ளைங்க, நான் உனக்கு அப்பா. அல்லேலூயா! ஈஸி இங்கிலீஷ்ல இப்படி சொல்லுது, நீங்க எனக்கு பிள்ளைங்க, நான் உனக்கு அப்பா. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு அப்பா. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நீங்க எனக்கு பிள்ளைங்க. ஹல்லேலூயா! எவ்வளவு எளிமையா கர்த்தர் சொல்றார் பாருங்க. You are my sons, I am your father, therefore ask of me. என்கிட்ட கேளுங்க, பெரிய காரியத்தை கேளுங்க. ஆண்டவர் சொல்றார், தேசங்களை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா! இதை தான் நான் மெசேஜ் பைபிள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். You are my son, I am your father, today is your birthday. ஞாபகம் இருக்கா? இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். உனக்கு பிறந்த நாள் பரிசா என்ன வேணும் கேளு. நேம் இட், நேம் தேம். அந்த பட்டியல் போடி முன்னாடி. அவர் சொல்றாரு, do you want nations as a present? Do you want nations as a present? தேசங்கள் உனக்கு கிஃப்டா வேணுமா, பரிசா வேணுமா, பிறந்த நாள் பரிசா? Continents as a prize? கான்டினென்ட்ஸ், கண்டங்களே உனக்கு வேணும். அமெரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், ஐரோப்பிய கண்டம், அந்த மாதிரி கண்டமாக வேணுமா, தேசமாக வேணுமா? நான் உனக்கு பிறந்த நாள் கிஃப்டா தரேன்னு ஆண்டவர் சொல்றார். கைகளை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அப்படின்னா என்ன சொல்ல தெரியுமா? அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க அன்பானவர்களே? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் தேசங்களை கொடுப்பார். சொல்லுங்க, தேசங்களை கொடுப்பார். சத்தமா சொல்லுங்க, தேசங்களை கொடுப்பார், ஜாதிகளை கொடுப்பார், கண்டங்களை கொடுப்பார், பூமியின் எல்லைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா! திஸ் இஸ் மை காட். அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவன் அன்பானவர்களே. ஹல்லேலூயா! ஸோ இந்த பெரிய தேவனிடத்துல போய் சின்ன காரியத்தை கேட்டுருந்தா அவருக்கே இன்சல்ட்டிங்காக இருக்கும் இல்லைங்களாங்க அன்பானவர்களே? ஒரு சின்ன விஷயத்துக்காக போய் ஒரு பெரிய தேவனிடத்துல போய் நம்ம போய் சாதாரணமாக கேட்கறத அவரே அவமானமாக ஃபீல் பண்ணுவார். இன் அதர் வேர்ட்ஸ், we are insulting our God. ஒரு பெரிய தேவனை நம்ம இன்சல்ட் பண்ணுறோம். அவர் பெரிய தேவன், அவரிடத்தில் பெரிய காரியங்களை நம்ம கேட்க வேண்டும். ஆமென். ஆஸ்க் பிக். ஹல்லேலூயா! பெரிய காரியங்களை லிஸ்ட் பண்ணுங்க, பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, அது எது வேணா இருக்கட்டும் அன்பானவர்களே. நான் சொல்றேன், எது வேணுமா இருக்கட்டுமே. ஆமேன்னு சொல்லுங்க. யோசுவா ஆயி பட்டணத்து மேலே யுத்தம் பண்ணும்போது பொழுது போயிடுச்சு. டைம் இருந்தால் அவன் என்ன நினைக்கிறான்னா, இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு சண்டை போடலான்னு அவன் நினைக்கல பாருங்க. சரி, பொழுது போயிடுச்சு, நாளைக்கு சண்டை போட்டுக்கலான்னு அவன் யோசிக்கவே இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, இது கையோடு நான் ஒழிச்சுடணும், ஆண்டவரே கையோடு சண்டை போட்டு நான் ஜெயிச்சிடணும். ஒரு ஆமீன்னு சொல்லுங்கள். உன்னை ராத்திரிக்கெல்லாம் என்னால் தூக்கம் வராது. ராத்திரிக்கெல்லாம் நான் உட்காந்துன்னு நாளைக்கு காலையில் சண்டையை நான் புதுசாக ஆரம்பிக்க முடியாது. ஒரேடியாக இதை ஒழிச்சிட்டு ஆயி பட்டணத்தை பிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் ஆவேன். ஓ, ஒரு ஆமீன்னு சொல்லுங்கள்.
எடுத்தா இப்படி முடிவெடுக்கணும். ஹல்லேலூயா. அதுக்காக என்ன பண்ணுறது, பொழுது போயிடுச்சு. நேச்சுரலி சன் மறையுது. அப்போ அவன் சொன்னான், சாயங்காலம் சூரியன் மறையறதுக்குள்ள அவன் சொன்னான், சூரியனே நீ அயலோன் மேலும், சந்திரனே நீ கிபியோன் மேலும் அப்படியே நில்லுங்க, நான் சண்டை போட்டு முடிக்கிற வரைக்கும் நீ எவ்வளோ நேரம் ஆனாலும் நிற்கணும்னு சொல்லி ஹல்லேலூயா அவன் ஜெபித்தான், அவன் கட்டளையிட்டான். அன்பானுகளே, ஓ தேவன் பெரியவர், அவனுக்கு தெரியும் தேவன் பெரியவர். சூரியனை விட அவர் பெரியவர், சந்திரனை விட அவர் பெரியவர், வானங்களை விட அவர் பெரியவர், இந்த உலகத்தை விட அவர் பெரியவர். அவர் நாமத்தில் நான் நிற்கிறேன், நான் சொன்னா நீ நிற்கணும். ஓ பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு யோசுவாவுக்கு இருந்த விசுவாசம் எங்க அன்பானவர்களே இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்யறதுக்கு தீர்மானம் பண்ணுங்க, பெரிய காரியங்களை கேட்கறதுக்கு தீர்மானம் பண்ணுங்க. நான் சொல்லட்டுமா, சின்ன சின்ன அற்புதங்களை விட பெரிய அற்புதங்களை தேவன் உனக்கு செய்வார். கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாம். சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நிறுத்தினான் அன்பானவர்களே, ஒரே வார்த்தையில் அவன் நிறுத்தினான் அன்பானவர்களே. ஒரு நாள் முழுக்க அது நின்றது. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சரித்த இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த நாட்களில் ஒரு நாள் விட்டு போயிருக்குன்னு சொல்லி. ஒரு நாள் விட்டு போச்சுன்னா ரிசர்ச் பண்ணி கடைசியில் வேதத்தை வைத்து அதை ப்ரூவ் பண்ணி ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் குறையுது கேலண்டரில். அதனால ஆராய்ச்சியின் முடிவில் வேதத்தில் அந்த ஒரு நாள் அங்கே இருக்கிறதுன்னு கண்டுபிடித்தார்கள். யோசுவாவின் காலத்தில் சூரியன் சந்திரன் அங்கே நின்றுச்சு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஒரு நாள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். ஆமேன் சொல்லுங்க. பெரியவர் சொல்லுங்க. பெரியவர், என் ஆண்டவர் பெரியவர். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய போகிறார். ஆமேன். ரைட். இன்னைக்கு நான் ஒரு ஏழு இன்சிடென்ட்டை பைபிள்லேருந்து பொறுக்கி எடுத்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 7 இன்சிடென்ட்டை பொறுக்கி எடுத்திருக்கேன். அதை சொல்லி அந்த விஷயத்துக்கு அப்படியே கடைசியில் ஜெபிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆல் ரைட். ரெடியாக இருக்கீங்களா? ஒருவேளை பெருசாக இருக்கலாம், ஆனால் டைமுக்குள்ளே நான் முடிச்சிடுறேன், எப்படியாவது முடிச்சிடலாம். ஓகே. ஒரு 7 இன்சிடென்ட், ஒரு 7 சம்பவங்கள் வேதத்திலிருந்து நான் எடுத்து பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக 7 விஷயங்களை நம்ம தியானிச்சு அந்த 7 குறிப்புக்காக நம்ம டைரக்டாக ஜெபம் பண்ண போகிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆல் ரைட். நம்பர் 1, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 1, 14, 15 என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்லிட்டே வரேன், நீங்கள் குறிச்சிக்கங்க, இல்லைட்டா பரவாயில்ல. நியாயாதிபதிகள் ரைட் நான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போது ஒத்னியேல் அவனுடைய மனைவி அக்சால். ஓகே, அக்சாலுடைய அப்பா பேர் வந்து காலேப். காலேப். ஆமாம், காலேப். இந்த காலேப் வந்து கல்யாணமாகி கிளம்பும்போது இவங்க ஒய்ஃப் வந்து கழுது மேலே ஏறிக்கிட்டு கிளம்புறாங்க. அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த காலத்தில் கூட இந்த மாதிரி இருந்திருக்காங்க பாருங்கள். ஒரு வேளை கட்டி பிடிச்சி அழுதுட்டு கிளம்புனாங்களோ என்னன்னு தெரியல. வீட்டை விட்டு கிளம்புறாங்க, மாமியார் வீட்டுக்கு போகிற கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா, கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்திட்டு கீழே இறங்கிட்டா. என்னம்மா இறங்கிட்டேன்னா, கொஞ்சம் இரு, எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு வரணும்னு. இவன் இறங்குறதுக்கு முன்னாடி காலேப் ஓடுறான், ஒரே ஓட்டமாக ஓடுறான். அந்த மக இறங்குறாளே என்னன்ட்டு போய் அங்கே அந்த வார்த்தையை மட்டும் படிங்களேன். இல்லை அவங்க அப்பாவை சொல்லுங்க முதல்ல. அது 14ஆம் வசனத்திலையா? இல்லைம்மா, காலேப் வந்து அதுதான் அவள் புறப்படுகையில் சரி இறங்கினாள். அதுதான் 14, 14, 15, 14. ஸோ 1:14. அதனால தான் 14, 15 சொன்னேன். அவங்க அப்பா எவ்வளோ நல்ல அப்பாவோ. ஹல்லேலூயா. அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பை பார்த்தீங்களா? இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறேன், சரி கொடுத்துட்டேன்ல, உனக்கு ஒரு லேண்டு கொடுத்துட்டேன்ல, வாங்கிக்கிட்டேன்ல, வாங்கின வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லாமல் அவன் இறங்கும் பொழுது இவன் ஓடுறான் அந்த மகா கிட்ட. இறங்கின உடனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆமீன் சொல்லலாமா? அப்பா கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பா கேட்குறாரு. மக எவ்வளோ அழகாக கேட்டான்னு பாருங்க. கன்ஃபியூஷனே கிடையாது. இதை கேட்கலாமா அதை கேட்கலாமான்னு குழப்பமே இல்லை. இத்தனை அடி கேட்கலாமா அத்தனை அடி கேட்கலாமான்னு குழப்பம் இல்லை. கிணறு கேட்கலாமா வீடு கேட்கலாமா குழப்பம் இல்லை. தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல. மிக தெளிவாய் மிக துல்லியமாய் எங்கள் அப்பா பெரிய ஆள், அது எனக்கு தெரியும். ஒத்தினியால் சொல்கிறார், அப்பா கோச்சு போகிற சும்மா அவ்வளோ பெருசெல்லாம் கேட்காத. அவளுக்கு சொல்கிறா, எங்கள் அப்பா கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், கொடுக்கக்கூடிய மனசு எங்கள் அப்பாவுக்கு இருக்காது எனக்கு தெரியும், அதனால நீங்கள் சும்மா இருங்க, நான் கேட்டு வர்றேன். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பொண்ணு கேட்டால் அப்பா கோச்சிக்கவே மாட்டார், மருமகன் கேட்டால் கோச்சிக்குவாங்களோ? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால பொண்ணு ரொம்ப ஞானமாக போய் கேட்டதா, தகப்பனே நீ எனக்கு ஏற்கனவே
வறட்சியான நிலங்களை எனக்கு கொடுத்திருக்கீங்க, மேற்புறத்தில் எனக்கு கொடுத்திருக்கீங்க. இப்பொழுது கேட்குறா, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேணும். அடிச்ச பாருங்க, முதல்ல நிலம்னு கேட்கல, எவ்வளோ டெக்னிக்காக பேசுகிறா பாருங்க. எனக்கு நீங்கள் என்ன ஒரு பிளஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு பிளெஸிங் கொடுக்கணும்டா. அப்பா மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் பொண்ணு வந்து ஒரு பிளெஸிங்ஸ் கேட்குது, என்னன்னு தெரியலையே, உனக்கு என்னம்மா பிளெஸிங்ஸ் வேணும், நான் உனக்கு என்னம்மா பண்ணணும் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பிளெஸிங்ஸ் வேற ஒன்றும் இல்லை, நீர் எனக்கு மேற்புறத்தில் நிலங்களை கொடுத்திருக்கிறீர், இப்பொழுது கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான சில இடங்களை நீர் எனக்கு தர வேண்டும் என்று மகள் கேட்டாள். கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த காலேப் நம்முடைய தகப்பன். ஆமென். இந்த காலேப் இயேசுநாதருக்கு அடையாளம் அன்பானவர்களே. இந்த அப்பா கிட்ட பிள்ளைகள் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் ஒருபோதும் நான் தான் உனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு மறுபடியும் வந்து கேட்கறேன்னு இந்த அப்பா சொல்லவே மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் கேட்க போறாங்களா என் பிள்ளைங்க, கொடுக்க போறோமா என்று சொல்லி அவளா இருக்கிற தகப்பன் நம்முடைய பரம தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. அவ கேட்ட உடனே நீங்க அதை படிச்ச தெரியும். அவள் கேட்ட உடனே படிங்க 15. மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு உதவாத வறட்சியான ஒரு ஓரமா கல்லு முள்ளு இருக்கிற நிலம் கொடுத்தானா? இல்லை இல்லை இல்லை, நீர் பாய்ச்சலான காவேரி தண்ணி நல்லா ஓடுற பெஸ்ட் பிளேஸ், நீர் பாய்ச்சலான இடங்களை, வசதியான இடங்களை, செழிப்பான இடங்களை, விளைச்சலான இடங்களை தன்னுடைய குமாரத்துக்கு காலேப் கொடுத்தார். நம்முடைய பரம தகப்பன் உனக்கு ஏதோ ஒரு இடத்தை அல்ல, நேர்த்தியான இடத்தை, செழிப்பான இடத்தை, ஆசீர்வாதமான இடத்தை, பொன் வெளிகிற இடத்தை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இன்றைக்கு தருவார். ஆமென். This is my first point. உங்களுக்கு செழிப்பான இடங்களை தருவார். ஹல்லேலூயா. செழிப்பான இடங்களை தருவார், நீர்ப்பாய்ச்சலான இடங்களை தருவார். ஆமென் சொல்லலாமா? தேவன் உனக்கு வாக்கு பண்றார். இன்னைக்கு இதுக்காக நான் ஜெபம் பண்ண ஒரு நிமிஷம் கண்ணு மூடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, யார் யார் நிலங்களுக்காக, வீடுகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே நல்ல வீடுகளை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, நல்ல நிலங்களை கொடுங்க ஆண்டவரே. அது விவசாய நிலமானாலும் சரி, அவர்கள் தொழிலுக்கானாலும் சரி, அவர்கள் வீடுக்கானாலும் சரி, பெஸ்ட் பிளேசஸ் கொடுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாம். செகண்ட், இரண்டாவது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்துங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16. இங்கே தாவீது வயது சென்றவன் ஆகிறான். அப்போ இவர் வந்து வயசாகி வீட்டில் படுத்து படுக்கையா இருக்கிறார், வெளியிலும் போறதில்லை. அப்போ அவனுடைய மகன் ஒருத்தர் இருந்தான், அதோனியான்னு ஒருத்தன். அவன் என்ன பண்ண தெரியுங்களான்னு பாருங்களே, அப்பா சீக்கிரம் செத்துடுவாரு, அதனால நம்ம இப்பவே ராஜாவாயிடலாம் யாருக்கும் தெரியாமன்னு சொல்லி அவன் சில பேரை கூட்டிக்கிட்டு ராஜாவாகிறதுக்கு பிளான் பண்ணான். இதை நாத்தான் தீர்க்கதரிசி அறிந்த உடனே வந்து பத்சேபாள் இடத்துல பட்சமாய் பேசுகிறான். எப்படி பேசுறான் தெரியுமா? பச்சைபாளி, உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியாத ஆண்டவனே, ராஜா உனக்கு ப்ராமிஸ் பண்ணார்ல, எனக்கு அப்புறம் உன்னிடத்தில் பிறக்கிற பையன் ராஜாவா இருப்பான்னு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணார்ல. சரி, தாவீது ஏற்கனவே பச்சைபாளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டார். என்னன்னா, உனக்கு பிறக்கிற பையன் தான் எனக்கு அப்புறம் ராஜாவா இருப்பான்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டார். இப்போ ராஜாவுக்கு தெரியாம அதோனியா வந்து ராஜாவாகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வந்து பச்சைபாளுக்கு சொல்லி, அவர் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணதை போய் அவருக்கு நினைவூட்டு, அவருக்கு வயசாகி போச்சு, அவர் செத்துட்டாருன்னு வச்சுக்க, இவன் ராஜா ஆயிட்டான்னு வச்சுக்க, உன்னையும் பிள்ளையும் என்னையும் எல்லாரும் சேர்த்து கொண்டு போடுவான் அந்த அதோனியா. அதனால எப்பயோ போய் கேளு, நான் பின்னாடியே வர்றேன், நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், நீ முதல்ல உள்ளே போனா. இவள் உள்ளே போனா, வயசான ராஜா முழங்கால் படிக்கிட்டு அவள் வணங்கினாள். அந்த காலத்தில் மனைவி புருஷனை எப்படி வணங்குறாங்க பார்த்தீங்களா நீங்கள்? அதில் இருக்கே போய் அவள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். ஹல்லேலூயா. இப்போ கூட சில இந்துஸ் அதை பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் இந்த மேரேஜ் டேக்காவது காலை தொட்டு கும்பிடுறாங்க. நீங்கள் காலை தொட்டு கும்பிட வேணாம், காலை இழுத்து கீழே போடாமல் இருந்தாலும் சார் தான். ஹல்லேலூயா. இவள் தலை வணங்கி அவள் ஒரு கேள்வி கேட்டா தன் புருஷன் இடத்துல, ஆண்டவனே, நீர் எனக்கு வாக்கு பண்ணவில்லையா? உங்களுக்கு பின்னாடி என்னிடத்தில் பிறந்த சாலமோன் ராஜாவா இருப்பான்னு have you not promised to me? Hallelujah. Did you not promise to me? Hallelujah. நீர் எனக்கு வாக்கு பண்ணவில்லையா?
இப்போ அதோனியா ராஜாவாகத்துக்கு முயற்சி பண்ணுறானே. உடனே நாத்தான் உள்ளே வந்தார். உடனே இந்த அம்மா கொஞ்சம் தூரம் போனாங்க. என்ன செட்டப்பு! இப்போ தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிங்க தானே? அவன் கேட்குறான் ராஜாவை, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிங்க தானே? ஆமாம் ராஜா, ஆமாம் நான் பண்ணேன். அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணலைன்னா அதோனியா ராஜாவாயிடுவான். உடனே அவர் ராஜா சொன்னார், பத்சேபாளை கூப்பிடினார். மறுபடியும் அவள் உள்ளே வந்தா. இப்போ சொல்கிறேன், பத்சேபாளே, நான் உனக்கு என்ன வாக்கு பண்ணினேனோ அந்த வாக்கின்படி சாலமோன் ராஜாவாக இருப்பான். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? பெரிய காரியத்தை பத்சேபாள் கேட்டாள். அதுதான் நான் சொல்ல. இங்கே ராஜா ஒரு கேள்வி கேட்குறாருங்க, அதை தான் படிக்கணும்னு நினைச்சாங்க. படிங்க அந்த வசனத்தை. 14 இருக்கா? ராஜா நம்பர் 2, உனக்கு என்ன வேண்டும் என்று ராஜா கேட்டான். இன்னைக்கு ராத்திரி இயேசு ராஜா கேட்கிறார் உன்னையும் என்னையும் பார்த்து. ஆமென். உனக்கு என்ன வேண்டும்? மணவாட்டியே உனக்கு என்ன வேண்டும்? என் பிள்ளைகளே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பெரிய ராஜா கேட்கிறாருங்க. தாவீதின் தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜா நம்மளை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? ஆமென். இவ கேட்டா என் பிள்ளை ராஜாவாகணும். அல்லேலூயா. ஏங்க இப்படி கேட்கக்கூடாது? ஆமென் சொல்லுங்க. ஏங்க நம்ம கேட்கக்கூடாது? என் பிள்ளை ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஏன் கேட்கக்கூடாது? என் பிள்ளை ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும், ஏன் கேட்கக்கூடாது? என் பிள்ளை ஒரு கவர்னர் அல்லது பிரசிடென்ட் ஆகணும், ஏன் கேட்கக்கூடாது? என் பிள்ளை ஒரு பெரிய ஓனராக இருக்கணும், ஒரு பெரிய நிர்வாகத்தை நிர்வகிக்கிறவனாக இருக்கணும், மிகப்பெரிய தலைவனாக இருக்கணும், இந்த உலகத்தை இம்பாக்ட் பண்ணுற ஒரு நபராக என் பிள்ளைகள் இருக்கணும். இதெல்லாம் ஏன் நாம் கேட்கறதில்லை அன்பானவர்களே? ஏன் கேட்கறதில்லை? ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும். இல்லை, மிகப்பெரிய தேவனிடத்தில் பெரிய காரியங்களை கேட்கணும். தாவீது ராஜா கிட்ட போய் பத்சேபாள் வந்து எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுன்னு கேட்டால் காமெடியாக இருக்கும். அது ராஜா, அவ்வளோ பெரிய ராஜா போய் இதை வாங்கி கொடுத்துன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் கேட்டால் என் பிள்ளை ராஜாவாகணும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவள் டைரெக்டாக சொன்னான், என் பிள்ளை ராஜாவாகணும். உங்ககிட்ட ஆண்டவர் கேட்குறார், தாவீதின் தகப்பன் ஆகிய தேவன் சொல்கிறார், உங்களுக்கு நான் என்ன பண்ணட்டும் இன்னைக்கு ராத்திரி? what do you want? என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு என்ன பண்ணட்டும்? ஆண்டவர் கேட்குறார். டைரெக்டாக சொல்கிறேன், பெஸ்ட் ஜாப்ஸை கடவுள் கிட்ட கேளுங்க. பெஸ்ட் பிளேஸு, பெஸ்ட் தொழிலை கடவுள் கிட்ட கேளுங்க. ராஜ பதவி அவள் கேட்டாள். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் கேட்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஆமேன்னு சொல்லுங்க. கம்பெனி உள்ள ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதும் இல்லை அன்பானவர்களே, அந்த கம்பெனிக்கு எம்டியாக எனக்கு வேலை வேணும்னு கேளுங்க. ஏன் கேட்கக்கூடாது அன்பானவர்களே? எனக்கென்று சொந்தமான ஒரு நிறுவனம் வேண்டும் என்று கேளுங்கள். ஏன் கேட்கக்கூடாது அன்பானவர்களே? தேவனால் முடியும், அந்த ராஜாவால் முடியும் அன்பானவர்களே. மேன்மையான ஒரு பதவியை, மேன்மையான ஒரு வேலையை, மேன்மையான ஒரு வருமானத்தை கொடுத்தவனை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லலாமா? அந்த ராஜா கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. பெரிய வேலையை, சிறந்த வேலையை தேவன் உனக்கு தருவார். ஆமேன். ஜெபிக்கலாமா? 2வது ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? உங்களுக்கு பெஸ்ட் ஜாபை கடவுள் கொடுக்கணும், பெஸ்ட் தொழிலை கடவுள் கொடுக்கணும். ராஜா தான் நம்பர் 1. அந்த மாதிரி நம்பர் 1 போஸ்ட்டை கொடுக்கணும். விசுவாசக்கரங்களை வைத்து என்ன கூட ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த உலகத்திலே தலை சிறந்த வேலைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுங்க ஆண்டவரே. எங்கள் தகுதி தாண்டி, எங்கள் கல்வி தாண்டி, எங்களுடைய பின்னணியை தாண்டி, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அன்னைக்கு சாலமோனை ராஜாவாக்கினவரே, அதே போல எங்களை அல்லது எங்கள் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் எங்களை சார்ந்தவர்களுக்கு நல்ல நிரந்தரமான மேன்மையான நம்பர் 1 ஜாபையும் தொழிலையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். விசுவாச கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கே சாலமோன் ஒரு 1000 பலிகளை செலுத்தி விட்டு டயர்டாயிட்டு ஆராதனை முடிச்சுட்டு வந்து படுத்து நல்லா தூங்கிட்டார். ரொம்ப ரொம்ப டயர்டாக அவருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆராதனை பண்ணியிருக்கிறார். 1000 பலிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து தூங்கும்போது சொப்பனத்தில் தேவன் அவனோடு பேசுகிறார். சாலமோனே, ஐ எம் மச் ப்ளீஸ்ட் வித் யூ. எனக்கு எவ்வளோ நீ சிரமம் எடுத்து இவ்வளோ வேலை செஞ்சுருக்கே. உனக்கு வாசனத்தை மட்டும் படிங்க பார்க்கலாம். அவ்வளோதான். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், அல்லது நான் உனக்கு என்ன பண்ணட்டும்? ஆமேன்னு சொல்லலாமா? வாட் ஷால் ஐ டூ ஃபார் யூ? உனக்கு நான் என்ன கொடுக்கட்டும் கேளு, நீ என்ன விருப்பமாக அதை கேளு. இன்னைக்கு ராத்திரி இது டைரெக்டாக கடவுளே கேட்ட கேள்வி என்பாருங்களே. இதை கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். டைரெக்டாக கடவுள் கேட்ட, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன விருப்பம்? ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சர்வபல தேவன் இந்த இடத்துல கடந்து வந்து டைரெக்டாக உங்ககிட்ட கேட்குறார். டைரெக்டாக உங்கள் பேர் சொல்லி கேட்குறார், உனக்கு என்ன வேணும்? என் மகனே உனக்கு என்ன வேணும்? என் மகளே உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. டைரெக்டாக கேட்டார். சாலமோன் தூக்கத்திலேயே பதில் சொல்கிறான். நான் என்னன்னு எனக்கு தெரியல. அவன் பியூட்டிஃபுல்லான பதிலை சொன்னான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யமோ நீடித்தாயலோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை.
இவ்வளோ ஜனங்களை ஆளுவதற்கு தேவையான ஞான இருதயத்தை நீர் எனக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. ஞானமுள்ள இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை நீர் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். சாலமோன் அவனுடைய எண்ணத்தில் இதுதான் பெரியது என்று தீர்மானித்தான். ஆண்டவரிடத்தில் அவன் ஞானத்தை கேட்டான். நான் நினைக்கிறேன் 10ஆம் வசனம் நினைக்கிறேன், ஆண்டவர் அதில் ரொம்ப ப்ளீஸ் ஆயிட்டார். அவருடைய பார்வைக்கு அது உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆமென். அவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஓ தேங்க்யூ லார்ட். அவன் ராஜாவான உடனே எனக்கு இவ்வளோ பெரிய பட்டாளம் தேவை, எனக்கு இவ்வளோ பெரிய ஆட்கள் தேவை, எனக்கு இவ்வளோ பணம் தேவை, எனக்கு இவ்வளோ செக்யூரிட்டி தேவை, எந்த எதிராளியும் என்னக்கிட்ட வரக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ராஜா கேட்கணும். ஆனால் அவன் கேட்கல. ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே, அது எனக்கு போதும்பான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டான். காட் வாஸ் ப்ளீஸ்ட். தேவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் மனசை நீங்கள் கூல் பண்ணிட்டா அன்பானவர்களே, அவர் உள்ளத்தில் கொஞ்சம் சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, சில்லுன்னு கொஞ்சம் ஊற்றிட்டீங்கன்னா, when he is pleased, அவருக்கு அது கொஞ்சம் திருப்தியாக சந்தோஷமாக ஆயிடுச்சுன்னா, அவர் பாட்டுக்கு வாரி தள்ளின்னு கிடக்கிறார். அவர் ஆரம்பிக்கிறாரு பாருங்க, சாலமோனே ஐ எம் ஸோ டிலைட்டட் வித் யூ, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா உன்னை பாப்பா, நீ கேட்ட ஜபம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நீ கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்கிறாரு. ஹல்லேலூயா. நம்பர் 1, நீ கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்பர் 2, நீ கேட்ட ஞான இருதயத்தை நான் உனக்கு தருகிறேன். எப்படி கொடுக்குறேன் தெரியுமா? உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் எவனும் இல்லாத அளவுக்கு ஞானமுள்ளவனாய் நான் உன்னை மாற்றுகிறேன். கரங்களை உயர்த்தி சத்தமோ ராமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஞானம் 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 ஞானம். ஓ ஹல்லேலூயா. இது இல்லாதனால தான் வீடுங்க குட்டி சோறாகுது அன்பானவர்களே. இது இல்லாதனால தான் பிஸ்னஸ் லாஸில் போகுது அன்பானவர்களே. இது இல்லாதனால தான் தேசம் பாழாய் போகிறது அன்பானவர்களே. ஆளுகிறவர்களுக்கு ஞானம் வேண்டும், குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கு ஞானம் வேண்டும், தொழிலை செய்கிறவர்களுக்கு ஞானம் வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நமக்கு ஞானம் வேண்டும். எல்லாருக்கும் நமக்கு ஞானம் வேணும். எல்லாரும் சொல்லுங்க ஞானம் வேணும். அதனால தான் வேறு எதையும் சொல்லாமல் யாக்கோபில், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவன் ஆனால் அவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கணும். நீ ஞானம் வேணும்னு கேட்டால் உன்னை கோச்சிக்கவே மாட்டார் ஆண்டவர், கோச்சிக்கவே மாட்டாருங்க. ஹல்லேலூயா. தேவன் அவனுக்கு வாரி வழங்குறாரு பாருங்க, எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அவன் கேட்டது அவருக்கு பிடிச்சிட்டா அவர் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. ஆமேன் ஆமேன். அவருக்கு சித்தமாக இருக்கிறத நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று நீங்கள் கேட்டீங்க வச்சுங்க, அவர் அதை மட்டும் கொடுத்துட்டு நிறுத்திடுறது இல்லை. சாலமோன் ஞானத்தை மட்டும் கேட்டான், வாரி அடிக்கிறார் பாருங்க. அவரு உனக்கு முன்னும் பின்னும் இல்லாத அளவுக்கு ஞானம் கொடுக்குறேன். நம்பர் 1. நம்பர் 2, அவர் சொல்கிறார், நீ கேளாத. வியாசர்லாரன் சொல்லுவார், கெட்டதையும் தருவார் இயேசுராஜனே, கேளாததையும் தருவார் நித்திய தேவனே. இப்போ சொல்கிறார் சாலமோன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே கொடுத்துட்டாராம். ஒரு ஆமீன் சொல்லு. அடிக்கிறார், அவரே பாஸ்ட் டென்ஸ்ல அடிக்கிறார். நான் கொடுத்துட்டேன்பா, உனக்கு ஞானம் உள்ள இருதயத்தையும் கொடுத்துட்டேன், உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துட்டேன், உனக்கு கனம் மகிமையும் கொடுத்துட்டேன். ஒரு ஆமீன் சொல்லலாமா? வாரி வழங்குறாரு. ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு, ஞானத்தை கொடுக்குறாரு, கனத்தை கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, உன் தகப்பனாகிய தாவீதின் போல எல்லா கற்பனைகளையும் நீ கை கொண்டு உச்சமாயிருந்தா உனக்கு நீடித்த ஆயுளை கொடுப்பேன். ஹல்லேலூயா. 100 வயசு இப்போ 100 கிட்ட போகிறதுக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கோம் பாருங்களே. ஆனால் தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் நீடித்த ஆயுளை கர்த்தர் உனக்கு பாக்கு பண்ணுறார். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் ஆண்டவர். இன்னைக்கு 3வது குறிப்பா ஞானம். சொல்லுங்க, ஞானம், ஐஸ்வர்யம், மகிமை, நீடித்த ஆயுள். அப்பா நான் என்ன பண்ணுறது? அவர் தான் நிறைய கொடுக்குறாரு. நான் ஏதோ ஒன்று சொல்லலான்னு பார்த்தா வாரி அவர் கொடுக்குறத நான் வச்சுக்கணும். நானும் திருப்பி அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணிடுறதே. எல்லாரும் ஜெபம் பண்ணி இல்லாமல் கண்களை மூடி, இயேசுவின் நாமத்தினாலே ஞானம் விரும்புகிறவர்களுக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே, ஐஸ்வர்யம் விரும்புகிறவர்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுங்க ஆண்டவரே, நீடித்த ஆயுள் விரும்புகிறவர்களுக்கு நீடித்த ஆயுளை கொடுங்க ஆண்டவரே, கனத்தையும் மகிமையும் கொடுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. உம்முடைய அன்னைக்கு சாலமோனுக்கு நீர் கொடுத்த இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை எல்லாம் உம்முடைய ஜனங்களுக்கும் இந்த ராத்திரி வேளையில கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டுங்க, நல்ல ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. வாரி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. வாரி கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமா, கேட்டது கேட்காது, நினைச்சது நினைக்காது. ஹல்லேலூயா. ஏராளமாய் கொடுக்கிற தேவன். ஆமென். நம்பர் 4, 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10. 2 ராஜாக்கள்ல எலியாவின் பின்னாடி எலிசா போன ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். கடைசியில் யோர்தானை தாண்டி போன உடனே எலியா அவனை பார்த்து கேட்கிறார். கேளுங்க, இப்போ படிங்க 9ஆம் வசனத்தை.
எலியா சொல்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென், ஆமென். கேள், கேள் அன்பானவர்களே, கேள். கர்த்தர் சொல்றார், கேள். அல்லேலூயா. எலிசாவை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நம்மளை பார்த்து கேட்கறது இதுதான். இயேசு நம்மளை பார்த்து கேட்கிறார், சபையை பார்த்து கேட்கிறார். தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அன்பானவர்களே? நொடிஞ்சு போன நிலையில் இருக்கீங்களா? இன்னைக்கு தேவன் என்னையும் பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கேள். அல்லேலூயா. அன்புள்ள தகப்பன் கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். எலிசா, நம்ம தாங்க முட்டாளுங்க. நிறைய நேரத்தில் என்ன கேட்கறதுன்னே ஜபத்தில் கூட தெரியறதில்லை. அங்கே வந்து சொதப்பா ஜபம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? குழப்பி அப்போ ஞாபகத்தில் என்ன வருதோ அத்தையெல்லாம் உருட்டி ஓ கர்த்தாவே ஸ்தோத்திராண்டவரே, வரலன்னா அங்கே நடுவில் 30 ஸ்தோத்திரம் போட்டு அல்லேலூயா போட்டு அந்த ஜபத்தை சாமர்த்தியமாக முடிப்போம். ஆனால் எப்படி எலிசா கேட்டான்னா, அவன் வர்றதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டான். கில்காலில் கிளம்புறதுக்கு முன்னாடியே அவன் மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டான். அதனால தான் யார் என்ன சொன்னாலும் அது எனக்கு தெரியும் சும்மா இருங்க, அது எனக்கு தெரியும் சும்மா இருங்கண்ணா. இவன் எந்த ஊருக்கு போனாலும் நான் கூடவே வருவேன்னா அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான். இவரை விட்டா வேறு வழி இல்லை, இவர் போயிட்டா நமக்கு வேறு கதி இல்லை, இவர்கிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிடணும். ஆமேன். நம்ம லாங்குவேஜில் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கறக்க முடியுமோ அவ்வளோ கறந்துங்க. ஆமேன், ஆமேன். அவர்கிட்ட எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்குங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். ஹல்லேலூயா. இப்போ எலியா அப்போ கேட்டான், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டான். உடனே இவன் சுதாரிச்சுக்கிட்டு கரெக்டாக சொன்னாங்க, குழப்பமே இல்லாமல் சொன்னான் பாருங்க. ஆண்டவனே, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரத்தை போல ரெட்டிப்பா எனக்கு வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. ரெட்டிப்பா எனக்கு வேண்டும். ஆமேன். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க. இது வரைக்கும் ஏதோ கேட்டீங்க, நிலம், நீர், நட்டு, பணம், ஞானம், இதெல்லாம் சொன்னீங்க, பரவாயில்ல. நீடித்த ஆயில் எல்லாம் கேட்டீங்க. இப்போ எலிசா மாதிரி கேட்கணுங்க. என்ன தெரியுமா? ஆண்டவனே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிறது போல, ஏசுராஜா உம்மிடத்தில் இருக்கிறது போல ஆவியின் வரத்தை ரெட்டிப்பா எனக்குள்ள வைங்க ஆண்டவரே, ரெட்டிப்பாய் எனக்குள்ள வைங்க ஆண்டவரே, ரெட்டிப்பாய் எனக்குள்ள வைங்க ஆண்டவரே, ரெட்டிப்பாய் வரங்களை வைங்க ஆண்டவரே, ரெட்டிப்பாய் அபிஷேகத்தை வைங்க ஆண்டவரே, ரெட்டிப்பாய் ஓ ஹல்லேலூயா. ரெட்டிப்பா டபுள் வேணுங்க. எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்றீங்க? ஓ க்ளோரி டு காட். இதனால தான் பைபிள் சொல்லுது, எலியா 7 அற்புதம் பண்ணா, எலிசா 14 அற்புதம் பண்ணா. ஆமே, டபுள். எல்லாரும் சொல்லுங்க, டபுள். ஹல்லேலூயா. உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுப்பா. யோபு இரட்டிப்பான நன்மைகளை அவன் பெற்றான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஸோ திஸ் இஸ் நம்பர் 4. என்ன தெரியுமா? ஆவியின் வரங்களை உனக்கு இரட்டிப்பாய் கொடுப்பா. சபைகளில் தீர்க்க தரிசனங்கள் எங்கெங்க தீர்க்கதரிசிகள் எங்கெங்க குறி சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, எங்கெங்க தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசன வரங்கள் செயல்பட வேண்டும். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றேன், நான் அந்த அபிஷேகத்தை உண்மையில வைப்பேன். தீர்க்கதரிசிகளாக இவனை நான் மாற்றுவேன். I will make you as prophets in the name of Jesus. ஆண்டவர் சொல்றார், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அனுபவித்திராத தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உங்கள் மேல் நான் வைப்பேன். எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் வந்தது. இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகத்தை நான் உங்கள் மேல் வைக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறேன், நான் செய்கிற இவைகளையும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வரம் இன்றைக்கு உங்கள் மேல் இறங்குகிறது. ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். சுகமளிக்கிற வரம் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் சொல்லுங்க. ரிசீவ், நான் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க. ஐ ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். உங்க கையை வச்சு நீங்களே ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கணும். ஒரு நாள் விகில்ஸ்வர்த் என்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர், அவர் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். தாங்க முடியாத பெயின். சாமி நல்லா கேளுங்க, இது அவர் கிட்னியில் ஸ்டோனு, தாங்க முடியாத வலி, துடிச்சு போயிட்டார். அவர் பிரசங்கம் பண்ணவே முடியல அவரால். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பிரசங்கம் மைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறது, வலிவு துட்டிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவர் பவர்ஃபுல்லான ப்ரீச்சர். இவரால் செத்தமெல்லாம் உயிரோடு எழுந்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு இவரால் தாங்க முடியல வலி. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பக்கத்தில் கிட்டவங்க ஒரு பாட்டை பாடினு வரேன்னு சொன்னார். அங்கேருந்து மேடைக்கு பின்னாடி போனார். அங்கே ஒருத்தர் பாட்டில் வச்சுன்னு உக்காந்தான் அந்த ஜெபம் பண்ணிக்கிறதுக்காக. அந்த பாட்டில் பிடிங்கின்னு பின்னாடி ஓடினார். மேடைக்கு பின்னாடி போனார்.
பாட்டில் இருக்கிற எண்ணெயை எடுத்தாரு, தலை மேல அப்படியே ஊத்தினாரு. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஸ்டோன் எல்லாம் உடைஞ்சி யூரின்ல ஒழிஞ்சு போகட்டும், இப்பொழுது சுகமாகணும்னு சொல்லி கரங்களை வைத்து அந்த எண்ணெயை ஊற்றி ஜெபம் பண்ணாரு. 3 நிமிஷத்துல யூரின்ல மொத்த கல்லும் உடஞ்சி வெளியே வந்துருச்சு. கைகளை தட்டின மாட்டோம் நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 3 நிமிஷத்துல இருந்து மறுபடியும் வந்து மைக்க வாங்கி பிரசங்கம் பண்ணார். தேவன் அதிசயங்களை செய்தார். என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பார்களே. இன்றைக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் வரங்களை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மீது அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். நீ கரங்களை வைத்தால் அதிசயங்கள் நடக்கும். ஆவியின் இரட்டிப்பான வரம் உனக்குள்ளே கர்த்தர் இன்றைக்கு வைக்கிறார். In the name of Jesus. Hallelujah, hallelujah. வெளிப்பாடு வரும், சுகமளிக்கிற வரும், விசுவாச வரும், வியாக்கியான வரும், அந்நிய பாஷை வரும். பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். This is number 4. Number 5. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 2ஆம் வசனம் நினைக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. அதுல ஒரு விதவை, நான் நேற்று கூட டச் பண்ண அந்த விதவை, தன் கணவர் கடன் பட்டுட்டார். ஊழியம் பண்ணுறவர், அவர் தீர்க்கதரிசி, அவர் கடன் பட்டுட்டார். அதனால கடன்பட்ட உடனே அந்த கடனை தீர்க்க நிர்வாகம் இல்லை. பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போக அந்த கடன் கொடுத்தவன் வந்துட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க, எங்கேயும் போய் கேட்டாலும் வேலை நடக்காது. அதனால எலிசாவின் இடத்துல போனாள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பிரதர், தேர் இஸ் சொல்யூஷன் with your pastor, with the saints of God. தேவ மனிதர்களிடத்தில் பதில் இருக்கிறது. தேவ மனிதர்களிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பதில் இருக்கிறது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பாஸ்டர்கிட்ட போனால் அவர்கிட்ட என்னங்க இருக்குது? இல்லைங்க, டோன்ட் மிஸ்டேக், தப்பாக நினைக்காதீங்க, தப்பாக எடை போடாதீங்க. அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, அவரோடு கொடுக்குற இயேசுவின் இடத்துல எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கிட்ட இல்லைன்னா என்னங்க, அவரோட இயேசு இருக்கிறார், அவர்கிட்ட எல்லாம் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மனிதனை நம்புங்கள். யோசபாத் சொன்னால, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், கீர்த்தி பெறுவீர்கள், சித்தி பெறுவீர்கள். ஓ, தேவனுடைய மனுஷன் இடத்துல போனாள். அவளுக்கு தெரியும் அவர்கிட்ட பேங்க்ல பேலன்ஸும் கிடையாது, களஞ்சியத்தில் தானியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு தெரியும். ஆனால் அவரிடத்துல தேவனுடைய வல்லமை இருக்கிறது அவளுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய இஷ்யூஸையும் சால்வ் பண்ணக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி நம்பி கர்த்தருடைய ஊழியர்களை நம்பி போங்கள். அவர்களுடைய ஜெபத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். கணக்கு போட்டு உக்காந்துங்கிறாங்க நம்ம ஆளுங்க. எங்கள் பாஸ்டர் இப்படி, உங்கள் பாஸ்டர் இப்படி, இவங்க எங்கள் பாஸ் இப்படின்னா, ஆமாம் எங்கள் பாஸ் அதை விட மோசம்னு அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது. இந்த கணக்கை போட்டுக்கிட்டு எழுதிக்கிட்டு உக்காந்துக்கிறாங்க. இது தவறு அன்பானவர்களே. தேவனுடைய மனுஷன் அவங்க கடவுளுக்கு கணக்கு கொடுக்கட்டும். நீங்கள் தேவனுடைய மனுஷனை கனம் பண்ணுங்கள், உங்கள் ஊழியரை கனம் பண்ணுங்கள், அவர்களிடத்தில் போங்கள், அவரிடத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கே உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் இருக்கிறது. ஆமென். இவள் போன உடனே இந்த கதையெல்லாம் சொன்னால் எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. This is the question always God is asking. தேவன் இதை கேள்வி திருப்பி கேட்டுட்டு இருக்காரு பாருங்க. அதை நான் சொல்கிறேன். நான் இப்போ சொன்ன ஈவெண்ட்ல எல்லாம் கடவுள் இந்த கொஸ்டினை கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, இவ கூட கேட்டுக்காரிங்க. வளன்னு என் கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா, என் குடும்ப பிரச்சனை தெரியலையா, 2 பிள்ளைங்களும் வீட்டில் அடங்க மாட்டேன்துங்க, அது இதுன்னு வம்பளக்காம, இதுதான் என் பிரச்சனை, கடன் தான் என் பிரச்சனை, கடன் கொடுத்தவன் வந்து வாசலில் நின்றுட்டு டெய்லி தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறான், நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஓ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அந்த அம்மாவுக்கு தெரியும். சில பேர் முடியும், இந்த கடன் பிரச்சனை தாங்க முடியல, சூசைட் பண்ணிக்கிட்டான், கடன் பிரச்சனை தாங்க முடியல, ஊரை விட்டு போயிட்டான். நீ எங்கேயும் போக வேணாம், தேவனிடத்திலே போங்க என்பார்களே, தேவனுடைய ஊழியரிடத்திலே போங்க என்பார்களே, ஜெபிக்கிற இடத்துல போங்கள் என்பார்களே, தேவனுடைய அற்புதத்தை செய்வார். எலிசா சொன்னா, உங்களுக்கு தெரியும் நான் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவள் உடனே உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். அடுத்த கேள்வி அவரே, கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னாரு. உடனே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி. வீட்டுக்கு போய் கதவை சாத்திட்டு காலி பாத்திரத்தெல்லாம் வச்சு இதை ஊற்றுனாங்க. மறுபடியும் திரும்பி வர்றா அவர்கிட்ட. என்னம்மா உன் தொல்லை திருப்பி வர்ற, என்னம்மா உன் பிரச்சனைனா? ஆண்டவனே நீ சொன்ன மாதிரி எல்லாம் ரொம்ப போச்சு, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? விற்று கடனெல்லாம் கொடுத்துட்டு மீதியை வச்சு நீ ஜீவனம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. ஆமேன். 5வது ஜெப குறிப்பு இதுதான். இன்னைக்கு இதை கேட்குற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன். இந்த லோனு அந்த லோனு, இந்த கடை அந்த கடை, ஏசு நாமத்தில் இருக்கா இன்னைக்கு ராத்திரியே? ஆமீன் சொல்லுங்க.
நியாயமான கடன், நியாயம் இல்லாத கடன், எந்த கடனாக இருந்தாலும் கடன் தான். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கடனை கொண்டு வாங்க இயேசு நாமத்தினால். அது எத்தனை லட்சங்களோ எத்தனை கோடிகளோ என் ஆண்டவரால் முடியாது ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே எலிசா மாதிரி நான் நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலும் கையை உயர்த்துங்க, இருக்கிற இடத்துல கையை உயர்த்துங்க. அது எந்த மாதிரி கடன் இருந்தாலும் சரிதான். அது எந்த லோனோ எனக்கு அது தெரியாது, வீட்டு லோனோ மாட்டு லோனோ, அது எந்த லோனோ, கார் லோனோ, அந்த கடனோ, இன்னைக்கு கர்த்தர் உன் கடன் பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் தீர்க்க போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்கள் வீட்டு மேலே இருக்கிற கடன் தீர்க்கப்பட போகிறது. உங்கள் நிலத்தின் மேல் வாங்கின கடன் தீர்க்கப்பட போகிறது. உங்கள் தொழிலுக்காக வாங்கின கடன் தீர்க்கப்பட போகிறது. உங்கள் குடும்பத்துக்காக வாங்கின கடன்கள் தீர்க்கப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தில் வட்டி மேல வட்டி கட்டி, வட்டி மேல வட்டி கட்டி கஷ்டப்படுகிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு உன் கடன் பிரச்சனைகளுக்கு நான் ஒரு முடிவை கொண்டு வருகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, I am going to cancel all the debts in Jesus name. Hallelujah. என் ஆண்டவர் அது மேல ரெட் கோட போடுறாரு. இன்னைக்கு ரெட் கோட போடுறாரு, கேன்சல் பண்றாரு. இயேசுவின் நாமத்தில் அவர் கேன்சல் பண்ண all the debts are cancelled. கடன்கள் எல்லாம் நீங்க இப்பொழுதே எத்தனை பேர் இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். எல்லா பொருளாதார பிரச்சனைகள் தீர்கிறது, எல்லா கடன் பிரச்சனைகள் தீர்கிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கேன்சல் ஆகிறது. என் ஆண்டவர் பேங்க் லோன், பிரைவேட் லோன், என்ன லோன் இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் கேன்சல் பண்றாரு. ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது இறங்குறதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எல்லா கடன்களையும் தீர்க்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடனோடு வாழ்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் கடனோடு வாழக்கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தின் கதலிருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே. அந்த விதவைக்கு அற்புதம் செய்தவரே இன்றைக்கு கடன்களை தீர்த்து மீதியை வைத்து ஜீவனம் பண்ண போகிறார். மீதியை வைத்து ஜீவனம் பண்ணுகிற கிருபையை இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டலாமா? நான் சொல்றதுக்கு முன்னாடியே கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆல் தி டெப்ட்ஸ் ஆர் ஓவர். சொல்லுங்க, டெப்ட்ஸ் ஆர் ஓவர். கடன் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு சொல்லுங்க. கடன் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு சொல்லுங்க. ஆமென். அதுல இருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆல் ரைட். 6 நம்பர் 6 புதிய ஏற்பாடுக்கு வந்துருவோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 50, 51, 52 நான் நினைக்கிறேன். 50, 51, 51, 52 ஞாபகம் இல்லை. கவனிச்சுக்கோங்க. அங்கே ஒரு குருடன் வர்றார், பரிதிமேயு ஒரு குருடன். அவன் வந்து இயேசுவின் இடத்துல, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஸ்டோரி தெரியுறதுனால சுருக்கமாக சொல்கிறேன். அவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்கினார். கூட்டிகிட்டு வந்த உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், இதை மட்டும் படிங்க. ஓ, இயேசுநாதர் கேட்டதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் உனக்கு இந்த ராத்திரி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டா. இந்த ராத்திரி கடவுள் நம்மளை பார்த்து கேட்குற 5வது கேள்வி, 6வது கேள்வி அது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். திரும்ப திரும்ப ஆண்டவர் கேட்குறார். அவன் சொன்னான், இவன் கூட சூப்பரான ஆளுங்க, இவன் கூட சும்மா மணிக்கணக்காக இவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசியிருந்தா அவர் நமக்கு கொடுக்காம போயிடுவார். என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுவோம். என்ன வேணும்னு கூட இல்லை, எது பெஸ்ட்டோ, எது பெருசோ, எது யாராலும் கொடுக்க முடியாதோ. பணமா யார் ஒன்றா கொடுத்துருவாங்க, வீடா யார் ஒன்றா கொடுத்துருவாங்க. ஆனால் யாராலும் கொடுக்க முடியாத தன் வாழ்க்கையில் தலை சிறந்த ஒன்றை ஒருவரால் தான் கொடுக்க முடியும் என்பதை அறிந்து, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. நான் பார்வை அடைய வேண்டும். 2 வார்த்தையில் இல்லைன்னா 3 வார்த்தையில் முடிச்சுட்டாங்க மேட்ரை. ஆண்டவரே, ஐ வாண்ட் மை சைட். ஆமென் சொல்லலாமா? ஐ வாண்ட் மை சைட். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? ஐ வாண்ட் மை பிளஸ்ஸிங். ஐ வாண்ட் மை பிசிக்கல் பிளஸ்ஸிங். இது நான் எதை நினைக்கிறேன் தெரியுமா? சுகத்தை நான் கம்பேர் பண்ணுறேன். இது அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஆமென். உடனே ஓ சரி, நீ விரும்புகிறதை நீ பெற்றுக்கொள்ளு, நீ விசுவாசிக்கிறதை பெற்றுக்கோப்பா. உடனே அவர்கள் பார்வையடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இமீடியட்லி. ஆமென். இமீடியட்டாக பார்ப்பது நடக்க போகிறது. ஆண்டவர் சொன்னார், அவனுடைய சரீரத்தில் இந்த சுகம் உண்டானது போல இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எந்த வியாதியில் இப்போ இருக்கிறீங்களோ, எந்த பலவீனத்தில் இருக்கிறீங்களோ, எந்த நோயில் இருக்கிறீங்களோ, வேற ஒன்றும் பேசுவான். ஆண்டவரே என்னை சுகமாக்கும், ஆண்டவரே என்னை சுகமாக்கும். கேளுங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்கும், ஆண்டவரே என்னை சுகமாக்கும். என் கண்களை சுகமாக்கும், என்னுடைய இருதயத்தை சுகமாக்கும், என்னுடைய லங்ஸ் சுகமாக்கும், எங்கள் கிட்னியை சுகமாக்கும். ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை சுகமாக்க. ஆண்டவரே எங்கெங்க பலவீனம் இருக்கிறது அங்கே தொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. எங்கெங்க நோய் இருக்கிறது அங்கே தொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. in the name of Jesus, heal right now. hallelujah. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நல்ல கரங்களை தட்டி. இப்ப கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார். செக் பண்ணுங்க, நீங்க செக் பண்ணுங்க உங்களை சரீரத்தை. தேவனுடைய அற்புதத்தை காண்பீர்கள். ஹalleluya. ஃபைனலா ஒன்று சொல்லி நான் முடிக்க போறேன். திஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஒன், ஃபைனல் ஒன். ஹalleluya. மற்ற 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அங்கே யோவான் யாக்கோபுனுடைய அம்மா, அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல, மரியாளா சாலோமி எனக்கு தெரியல. அந்த அம்மா
இயேசு இடத்துல வந்தாங்க. 2 புள்ளியும் கூட்டின்னு வந்தாங்க. யோவானையும் யாக்கோவையும் கூட்டிகிட்டு வந்து 21ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஓ கர்த்தாவே, இவன் வந்து ஆண்டவனே உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணணும்னு கேட்டாவ. லார்ட், ஐ ஹேவ் அ ரிக்வஸ்ட் வித் யூ. என்கிட்ட ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருக்குது, உங்ககிட்ட கேட்கணுன்னா. அவர் என்ன நினச்சிக்கிட்டார்? ஏதோ சுகம் கேட்கலாம், இல்லாட்டி ஏதாவது அப்பம் கேட்கலாம், இல்லாட்டி ஏதோ இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நம்ம கேட்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டே ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன வேண்டும் கேளுன்னார். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இன்றைக்கி ராத்திரி ஆண்டவர் நம்மளை பார்த்தும் கேட்குறது இதை, உனக்கு என்ன வேணும்னு நான் சொன்ன ஆளெல்லாம் சாதாரணமாக கேட்கலைங்க. நான் சொன்ன ஆளெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? அவங்க கேட்டதெல்லாம் யாராலும் கொடுக்க முடியாத விஷயங்களை கேட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பெரிய காரியங்களை கேட்டார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்தார். திஸ் இஸ் த ஆன்சர். அவங்க என்ன கேட்டாங்களோ அதை கர்த்தர் கொடுத்தார். இந்த அம்மா கேட்டதை பாருங்க, அவராலையும் கொடுக்க முடியல, ஆடி விட்டார் அவர். இந்த மாதிரி கேட்கணும் இயேசுனார்கிட்ட. அவ கேட்டா, ஆண்டவனே உம்முடைய ராஜ்யத்தில் உங்க பக்கத்தில் 2 சைடு இருக்குது இல்லை, ரைட் சைடு லெஃப்ட் சைடு, வலது பாரிசத்தில் ஒரு புள்ளியும் இடது பாரிசத்தில் ஒரு புள்ளியும் நீங்கள் உட்கார வச்சுக்கணும்டா. அடிச்சாங்க. அடிங்க ஒரு கைத்தட்டுங்க ஆண்டவர். அந்த இந்த மாதிரி அம்மா இருக்கணுங்க நம்மளுக்கு. ஹல்லேலூயா. பிள்ளைங்கள் மேலே எவ்வளோ பாரம் பாருங்க அந்த அம்மாங்க. அவங்க கேட்டது ரைட்டாக தப்பா நல்லா எனக்கு தெரியாது, ஆனால் கேட்டதுலேயே பெஸ்ட்டாக கேட்டாங்க அவங்க. ஷி ஆஸ்க்ட் த பெஸ்ட் த வேர்ல்ட். பெருசாக கேட்டாங்க. என்னம்மா கேட்குறேன்? அவரு அப்படியே கண்ணெல்லாம் சுற்றுது ஆண்டவருக்கு. என்னம்மா கேட்டேன்? நம்முடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் ரைட்டில் யோவானும் லெஃப்டில் யாக்கோபையும் என் பிள்ளைங்க 2 பேரையும் உட்கார வச்சுக்க, மிச்சம் ஏபடான போட்டோம். ஓ கர்த்தாவே, ஆண்டவருடைய வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் உட்காருற பரலோக மேன்மையை இந்த தாயார் விரும்பினார்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, அதை எப்படியெல்லாம் போட்டு பேசுகிறாரு பாருங்க. என்ன கேட்குறீங்கன்னு தெரியாமல் கேட்குறியாம்மா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் குடிக்கும் பானத்தில் உங்களால் குடிக்க முடியாது, நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் எடுக்க முடியாது. இவரெல்லாம் அடித்து சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்குன்னு. அவர் சொல்கிறா, அதெல்லாம் என் பிள்ளைங்க பார்த்துக்குவாங்கன்றா. நீர் முழுகும் ஸ்நானத்தில் அவங்களும் முழுகுவாங்க, நீ படுற கஷ்டத்தை அவங்களும் படுவாங்க, எது ஒன்றா செய்வாங்கன்னு அதுக்கும் சவால் விட்டு சொல்லிங்கிறாங்க. அதெல்லாம் செய்வாங்க, நீங்கள் 2 பேருக்கும் இடம் கொடுங்கன்னாங்க. இவர் இப்படி முடிச்சுக்கினார் கதையை. நீ எது கேட்டாலும் நான் கொடுத்துடலாம், ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும், என் வலது பாரத்தில் இடது பாரத்தில் உட்கார்றதுக்கு என் பிதா யாரை பிளான் போட்டு வச்சிருக்கிறாரோ அவங்க மட்டும்தான் உட்கார முடியும். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? ரைட்லையும் லெஃப்ட்லையும் யார் இருக்குதுன்னு சொல்லட்டுமா? ஏசுநாதருடைய ரைட்லையும் லெஃப்ட்லையும் யார் இருக்குன்னு சொல்லட்டுமா? பிதாவுடைய ரைட்டில் ஏசுநாதர் இருக்கிறாரு, ஏசுநாதருடைய ரைட்டில் நான் இருக்கிறேன், லெஃப்டில் நீங்கள் இருக்கிறீங்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. சபைக்கு ஆண்டவர் இடம் கொடுத்திருக்கிறார். அவருடைய வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள் நீங்களும் நானும் அவருடைய வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் இருப்போம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தின் மேன்மைகளை தேவன் உனக்கும் எனக்கு வைத்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த கடைசி ஜெபம் இதுதான். பரலோகத்தின் மேன்மைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நிறைய பூமிக்கு ஒரு நன்மைகளை கேட்டுட்டோம், இப்போ ஹெவன்லி பிளெஸிங்ஸை கொடுங்க ஆண்டவரே. பரலோக இன்பத்தை கொடுங்க ஆண்டவரே. பரலோக மேன்மையை கொடுங்க ஆண்டவரே. தெய்வ விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உங்க வலது பாரசத்தில் உட்காரவனாய், இடது பாரசத்தில் உட்காருகிறவனாய், பரலோக மேன்மையை பெறுகிறவனாய், உயர்ந்த இடத்துல அமர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நான் சாதாரண இடத்துல இல்லை, உன்னதங்களிலே அவரோடு கூட, உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட கர்த்தர் என்னை அமர பண்ணி இருக்கிறார். மேலான இடத்தில் அமர பண்ணி இருக்கிறார். ஆளுகை செய்கிற இடத்தில் அமர பண்ணி இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற இடத்தில் அமர பண்ணி இருக்கிறார். உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் கேட்கிற, உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ராபாபா ராஜாந்தா ராபா க்ளோரி. ஒரு பாடலை பாடும் பொழுது எல்லாரும் ஜெபிக்கலாமா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? ராத்திரி வேளையில கேளுங்க பார்க்கட்டா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உனக்கு என்ன செய்யணும்? There is no one else like you. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You do miracles so great. There is no
like you. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்களை வாழ்க்கையில கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive great things from God. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. There is no one else like you. உங்கள் கரங்களை கர்த்தருக்கு நேரம் உயர்த்தி, ஆண்டவரே, பெரிய காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கோம். ஆண்டவரே, நீங்க எல்லாத்தையும் எங்களை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நிலங்களை, வீடுகளை, பெரிய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சுகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அது எவ்வளவு பெரிய வியாதியானாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். In the name of Jesus. பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை, மேன்மையான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எல்லா கடன் பிரச்சனைகளும் அடியோடு கேன்சல் ஆனதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த அற்புதத்தை செய்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல வேலைகளை, தொழிலை, உயர்ந்த வேலைகளை இயேசுவின் நாமத்தினால் முதன்மையான இடத்தில் உடைய பிள்ளைகளை இன்றைக்கு வைத்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Glory to God. விசுவாசிக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அற்புதங்கள் நடப்பதாக சுவாமி, நடப்பதாக நான் ஜெபிக்கிறேன். ஆவியின் இரட்டிப்பான வரங்களை கொடுங்க ஆண்டவரே, வல்லமைகளை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆவியின் வரங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus. Hallelujah. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த அற்புதங்களை பெற்றுக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you.